தமிழ்நாடு டூரிசம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்ருக்கோம். அதாவது தமிழ்நாட்டோட ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேசஸையும் பார்த்துட்ருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸில் முதலாவதாக தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேசஸையும் பார்த்தோம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இரண்டாவதாக விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேசஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட்லேருந்து விருதுநகர் 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. விருதுநகரில் ரயில்வே ஜங்ஷன் இருக்குது, பஸ் ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் விருதுநகர்லேருந்து 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஸ்ரீவில்லிபுத்தூரோட மையத்துலேயும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பெருமாளோட மங்களாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 90வது திவ்ய தேசம். மூலவர் வடபத்ரசாயி ரங்கமன்னர் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். ஆண்டாள், ரங்கமன்னார், கருடாழ்வார் 3 பேரும் ஒரே ஸ்தானத்தில் காட்சியளிப்பது இந்த கோயிலில் மட்டும்தான். இந்த கோயிலோட கோபுரம் தான் தமிழக அரசோட சின்னமாக அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற உற்சவர் பெருமாள் ஃபேன் சட்டை அணிஞ்சு காட்சி தர்றாரு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ரங்கமன்னார் சுவாமி வலது கையில் தற்காப்பு கோலும் இடக்கையில் செங்கோல் இடுப்பில் உடைவாளும் வச்சு ராஜகோலத்தில் இருக்கிறாரு. இவரோட காலில் செருப்பும் அணிஞ்சிருக்காரு. கோவில் காலை 6:30 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். சதுரகிரி கோவில் இந்த கோவில் விருதுநகர்லேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு 3 விதமான பாதைகள் இருக்குது. மதுரை மாவட்டம் சாப்டூர் பக்கத்தில் வாழைத்தோப்பு பகுதியிலிருந்தும், இரண்டாவது பாதை விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் வத்ராயிருப்பு பகுதியிலிருந்தும், மூன்றாவது பாதை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் வருஷநாடு பகுதியிலிருந்தும் மலைப்பாதைகள் அமைஞ்சிருக்கு. இந்த 3 மலைப்பாதைகளில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற வத்ராயிருப்பு பகுதி மலைப்பாதை தான் ஏறுறதுக்கு கடினம் இல்லாத பாதை. பெருமளவில் மக்களும் இந்த பாதையை தான் பயன்படுத்துகிறாங்க. சதுரகிரி மலையில் 5 கோவில்கள் இருக்குது. மகாலிங்கம், சுந்தரமூர்த்தி லிங்கம், சந்தன மகாலிங்கம், இரட்டை லிங்கம், காட்டுலிங்கம். இந்த கோவிலுக்கு ஆடி அமாவாசை, தை அமாவாசை, சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் அதிக அளவில் போவாங்க. இந்த கோவிலுக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்க இந்த நாட்களை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. சதுரகிரி மலை வனப்பகுதியில் பூமியில் நம்ம வேற எங்குமே பார்க்க முடியாத அதிசயமான மூலிகைகளும் அதிசயமான கனிகளும் இருக்குது. இந்த கோவிலுக்கு நீங்கள் 7 கிலோமீட்டர் மலை மேலே ஏறி பயணம் செஞ்சு தான் சுந்தர மகாலிங்கம் கோயிலை அடைய முடியும். ஐயனார் வாட்டர் ஃபால்ஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ராஜபாளையத்துலேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கிற பகுதி வனப்பகுதி அப்படிங்கிறதுனால முழுவதுமே இயற்கையால் நிறைஞ்சிருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு பெயர் வர காரணமான நீர்காத்த ஐயனார் கோயில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் 2 ஆறுகளான பழையாறு, நீராறு, இந்த 2 ஆறும் சேரும் இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. பக்தர்கள் தங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இந்த கோவிலிருந்து பெற்று செல்கிறாங்க. இந்த கோவில் வாட்டர் ஃபால்ஸில் அதிகமாக மழை காலத்தில் தான் வெள்ளம் அதிகமாக வரதுனால மழைக்காலத்தில் இந்த அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்படுது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அணில் சரணாலயம் ஆண்டாள் கோவிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நரைத்த அணில் வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லப்படுது. நரை அணில் அப்படின்னு சொல்லப்படுற மலை அணில் வகையை பாதுகாப்பதற்காக 1989 தொடங்கப்பட்டிருக்கு. 2021 ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தோடு இதை இணைச்சிருக்காங்க. காமராஜர் நினைவு இல்லம் விருதுநகரோட மையத்தில் 3 கிலோமீட்டர் தொலைவில் காமராஜர் வாழ்ந்த நினைவு இல்லம் தமிழக அரசால் பாதுகாக்கப்பட்டு வருது. கர்ம வீரர், கல்வி கண் திறந்தவர், தென்னாட்டு காந்தி அப்படின்னு போற்றப்படுற காமராஜர் தன்னை இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்தவர். சுதந்திர போராட்ட வீரராய், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராய், தமிழக முதல்வராய் அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். இவர் வாழ்ந்த அந்த வீட்டை விருதுநகர் மாவட்டத்திற்கு ட்ரிப் போகிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இந்த இடத்துல அவரோட உருவச்சிலையும் அவர் பயன்படுத்திய பொருட்களும் இருக்குது. காலையில் 9 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் இந்த இடம் திறந்திருக்கும். விருதுநகர் கவர்மெண்ட் மியூசியம் விருதுநகர்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பழங்காலத்து பொருட்களை நம்மளால் பார்க்க முடியும். நாணயங்கள், சிலைகள் அப்படின்னு பழங்காலத்து பொருட்களை இந்த இடத்துல பாதுகாக்கப்பட்டு வருது. குள்ளூர் சந்தை டேம் விருதுநகர்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் குள்ளூர் சந்தை டேம் அமைஞ்சிருக்கு. கௌஷிகா நதியோட குறுக்க இந்த டேம் கட்டப்பட்டிருக்கு. வைப்பாறு
விருதுநகர்லேருந்து 29 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. வருஷநாடு மலைப்பகுதியில் உருவாகி மன்னார் வளைகுடால இந்த ஆறு கலக்குது. பத்ரகாளியம்மன் கோவில் சிவகாசியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. திராவிட கட்டடக்கலையை பின்பற்றி இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் இருந்த அரசர்கள் இந்த கோவிலை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலில் 5 அடுக்குகள் கொண்ட நுழைவாயில் கோபுரம், சன்னதிகள், கருங்கல்லான சுற்றுச்சுவர்கள் அப்படின்னு கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் இருக்குது. திருச்சுழி திருமேனிநாதர் கோவில் விருதுநகர்லேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்று. சுந்தரர் பாடல் பெற்ற தலம். ஒரு சமயம் சிவன் பிரளயத்தை சுழித்து பூமிக்குள் புக செய்தார் அப்படிங்கிறது நம்பிக்கை. ரமண மகரிஷி பிறந்தது இந்த ஊரில் தான். திருச்சுழி அப்படிங்கிற இந்த ஊரில் தான் ரமண மகரிஷி பிறந்திருக்காரு.